அது எங்க ஒண்ணு தெரியுமா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் ஆகிய இந்த பாண்டவர் வசல் கங்கா நதி ஓரத்துல ஒரு கங்கா நதியில உட்கார்ந்து தவம் செஞ்சாருல்ல, அப்படி தவம் செய்யும் போது எங்க அண்ணன் கரங்கள்ல வெத்தலை தம்பளம் விழுந்து விடுது. ஆகாயங்கது வெத்தலை முடிஞ்சானா அறியாமலை பகைத்து வாழ்ந்தவர் அகில யாருமே கிடையாது. கண்ணனுடைய கரங்களில வெத்தலை உமிஞ்சானா. எங்க போறான் எங்க போறான்? பாண்டவர்களுக்காக வேண்டிய அல்லு மகளை ஆதரிக்க அறியாமையை பெறுவான். ஆற்றங்கரையிலே கரங்களை நீட்டி ஆதிசிவனை தோற்றம் செய்ய என்னடா ஒரு மமத கையில வெத்தலையை உமிஞ்சிருக்கா. இன்னுமா கண்ணனை வச்சிருக்காரு. நீங்க காதலுக்கு எடுத்துக்கா இவளுக்கு கோவம் வருதா? அவர் கையில விழுந்தது வெத்தலை தம்பறதுக்கு அவருக்கு எவ்வளவு கோவம் வரும். அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த கெந்தரோட சிரமம் இருக்கிறதுக்கு எங்க அண்ணன் சக்கரத்தை அனுப்பி இருக்கிறாரு. விடுவாரா? அவர் என்ன சர்வ சாதாரணாளா? அழகிலே பள்ளி கொண்ட அறியாமல் சும்மா விடுவாரா? துஷ்சரச பரிபாலனை செய்ய பிறந்தவர் விடமாட்டாரு. என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால காலையில விடியங்காட்டியும் அந்த சக்கரம் வந்து பொழுதுங்காட்டியும் காலில் வந்து உழுவுலைனா அந்த தலை வந்து உழுவுலைனா உன்னை சும்மா சக்கரத்திலிருந்து வரமாட்டேன். சூரியன் உதயமாயிருக்கா மாலை அஸ்தமானம் வந்த மாமாவுடைய சிரம் எப்பெருமான் காலுக்கடியில் காலுக்கு வரணும். முடியா துரியோதனன் பகட யார் எங்களை நாட்டுக்கு ஓடுகிற பொழுது நாட்டிலே இந்த காட்டுக்கு ஓடுகிற பொழுது அவன் கட்டளை இட்டு இருக்கான். காட்டிலே காலடி வைத்த பாண்டவர்கள் மறுபடியும் நாட்டுக்குள்ள கால் வைக்க கூடாது. இந்த 12 வருடம் முடிகிற வரைக்கும் சொல்லி அந்த பகைவனைகளுக்கு ஆணையிட்டு இருக்கான். நான் எந்த நாட்டிலையும் கால் வைக்க முடியாது. நான் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நேரடியா வைகுந்தம் போ. மாலை அஸ்தமானது மாவாளுடைய சிரம் மாயவனாதிய கரத்துக்கு காலுக்கு வரும். வலது காலில் உதைக்காத, அப்படியே இடது கால எடுத்து கடமையை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு அப்படி நீ ஆனந்த நகரம் போ. அந்த கெந்தரோட சிரமம் இருக்கிறதுக்கு எங்க அண்ணன் சக்கரை அனுப்பி இருக்கிறாரு. இந்த கெந்தருடைய மனைவி மாதர்கள் கதை என்ன முடியல. அறியாமராகி என்பெருமான ஆகாய கந்தருடைய சிறப்பியருக்கு சக்கரத்தை அனுப்பிவிட்டார். அந்த ஆகாய கந்தருடைய மனைவி மாதர்கள் அவங்க எத்தனை பேர்? 27 பேரு. அந்த 27 பேர்களும் என்ன பண்ணிருக்காங்க? மூடி முக்காட்டு அணக்குந்தும நகரத்துல வந்து என்னிடத்துல சத்தியம் வாங்கிட்டாங்க. உங்களுடைய மாங்கலியமே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மாங்கலியத்தை காப்பாத்துன்னு சொல்லி சத்தியம் பண்ணாங்க. நானும் சத்தியம் பண்ணிட்டேன். நான் காப்பாத்துறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன். உங்களுடைய மன்னனை உயிரை நான் காப்பாத்துறேன், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 27 பேர்களும் நான் சத்தியம் பண்ணி இருக்கிறேங்க. உண்மையிலேயே நான் என்னமோ நினைச்சேன். பத்தாங்க பதிவதியாக இருந்தால் எக்காலம் ஒன்று கூடி வாழலாம். கணவன் போன பாதை எல்லாம் கல்லு முள்ளாக இருந்தாலும் கணவனுடைய பாதையை பின்பற்றி வந்தவன் கற்புக்கரசி காண்டிவனை மாலையிட்ட தோஷத்திற்காக வேண்டி அண்ணனையே பகைத்த ஒருவனுடைய மனைவியுடைய மாங்கலியத்தை காப்பாத்தன்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. இன்னைக்கு தாண்டி உனக்கு உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். பாராத பிறந்த பஞ்சபாண்டவர்கள் சத்தியம் தவறாத சந்திரவம்சத்திலே ஜனமானவங்க யார் ஒரு அந்நியன் ஒருவன் ஆபத்து என்று எதிரியா வந்து விட்டாலும் ஆதரிப்பது பாண்டவருடைய கடமை. என் கடமையை வந்து தலைமையில வச்சுக்கிட்டு ஆகாய கந்தனுடைய உயிர் போகாம காப்பாத்தன்னு சொன்னியே. உண்மையிலே நீதானி தர்ம பத்தினி. நான் மதிமயங்கி விட்டு சரி ஒடியா ஒடியா மாலை அஸ்தமாவு நேரம் ஆகி போச்சு. சூரியன் மஸ்தா மாலை அஸ்தமாகி விட்டா அந்த மாயனாயுதி சக்கரா ஆகாய கந்தனுடைய சிரத்தை கொய்து விடும். ஓடு 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 பார்த்து பத்திரமா பிராந்தி கடைக்கு போய்
பாட்டில் பொறிக்காது பொழைச்சிக்கலாம் வாங்க. என்னங்க பொழைப்பது? எடுத்துட்டு வந்தா அதுக்கு தான் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி இங்க தங்கி நிக்கிறேன். போயிட்டாங்க. எங்க? ஆனகுந்தி நகரத்துக்கு நான் போறேன். போ எல்லாரும் நான் போற காய். இங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க போய் பயப்படுறீங்க. நீங்க பயப்பட வேண்டாம். அந்த சக்கரத்தை தான் தடுத்து நிறுத்தணும். என்ன எதுக்காச்சு வா பாடி. நீ போய் காப்பாத்துறதுக்கு என்கிட்ட எதுக்கு சக்தி வாங்கின? ரெண்டு பேரும் தான் சேர்ந்து காப்பாத்து. நான் எப்படி ஒன்றையும் காப்பாற்ற முடியும்? காப்பாத்தணும் அங்க ஆனகுந்தி மரத்துல இருந்து காப்பாற்ற முடியாதா? அதுக்கு தான் உங்க இடத்துல நான் சக்தி வாங்குறேன். எதுக்கு சக்தி வாங்குறேன்? நான் உடனே காப்பாத்தி நிறுத்த முடியுமா சக்கரத்தை? அண்ணன் சக்கரத்தை நிறுத்த முடியாது. நீங்க இருந்தா தான் காப்பாற்ற முடியும். அதனாலதான் உங்க இடத்துல சக்தி வாங்குறேன். எனக்கு தெரியும். எப்படி ஆயனுடைய சக்கரத்தை திருப்பதா என்கிட்ட சக்தி வாங்கினியா? அடி சட்டாளி, எப்படி தடுத்து நிறுத்த முடியுமா? ஆயனை போய் நான் பகைக்கவா? காண்டிபனுக்காக கண்ணீர் சிந்தாத கண்ணனாய் என்பருமனை நான் பகைக்கவா? ரெண்டு பேரும் ஐயோ மாசம் போனேன். ஐயோ எம்பெருமானை பகைத்து வேட்டி இந்த 14 உலகில் எங்க நம்ம வாழ முடியுமா? மாயனை பகைத்து வாழ்ந்த மண்ணுலகில் வாழ்ந்தது வரலாறு உண்டா? சுவாமி என்னை கொண்டுகிட்டு வந்து இருதலை கொடி நாகமாய்ச்சேரி சந்தாளி. சக்கரத்தை ஏய் ஓ போயிருமா அந்த பக்கம்? என்னன்னு சத்தியம் பண்ண? உங்க உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன். அவங்க மாங்கலி அறாமல் இருக்க எது வந்தாலும் சந்திக்கணும் சொல்லியிருக்க. கலங்காதே, இப்பவே நேரடியான சங்குதாரையும் போகிறேன். அறியாமுடைய திருபாதங்களில் விழுந்து அறிந்தோ அறியாமலோ ஆகாய மார்க்கமா போன ஆகாய காந்தவன் பூமியில விழ அறியாமல் ஒரு கரங்களில் வந்து விட்டது. மாமா நீ சக்கரை திருப்பிக்கோன்னு சொல்றேன். மாயவன் திருப்புவாரா? சுதற்கன சக்கரத்தை ஏறி விடுவாரே. ஆனால் அந்த ஆதி சிவனே வந்து சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப என்ன நடக்கும்? நான் உன்னோட கையில சத்தியத்தை பண்ணிட்டேன். அண்ணா தர்மர் மீது ஆணையா ஆதரிக்க சத்தியம் பண்ணிட்டேன். நான் சொல்ற வரைக்கும் சொல்லுவேன். மீண்டும் அவர் அதையே சொல்றாரு. ஆனால் நானும் எம்பெருமானும் மாலா போர் புரிவோம். அவர் சக்கரத்தை திருப்ப மாட்டாரு. உங்க அண்ணன் சக்கரத்தை திருப்பல, நானும் திரும்பி வர மாட்டேன். அப்ப மாலா போர் புரிய போகிறோம். அந்த மூண்ட சபர்களத்தில் உங்க அண்ணா கண்ணனுடைய சுதர்க்கன சக்கரம் ஒண்ணு ஏன் சிரத்தை கொய்யும், இல்ல என்னுடைய காண்டி மகனையா உங்க அண்ணன் ஆகிய எம்பெருமான் அவர் சாவுவாரு. இல்லங்க, உனக்கு அண்ணன் வேணுமா, உனக்கு மாலையிட்ட மன்னன் வேணுமா? ரெண்டு பேத்துல யார் வேணும் முடியும்? இந்த ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு தொலைக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க? ரெண்டு கண்ணு என் கண்ணுன்னு தெரிஞ்சு
நான் பாத்துக்கிறேன். பையிலே தலையை வச்சு நீங்க 2 பேரும் போனா 2 பேரும் சண்டை பெருசாயிரும். நீங்க போக வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நீங்க போய் கோவத்துல தீர்க்கிறது என் குணத்தால நான் போய் அந்த சண்டையை தீர்த்துட்டு திருப்பி வர சொல்றேன். இதுவும் ஒரு சரியா தாண்டி இருக்கு. நான் எங்க கோவத்துல போய் நான் எம்பெருமானார் ஏடா விடமா எதையோ ஒண்ணு சொல்லி நாங்க 2 பேரும் சபர் புரிந்து அந்த ஆகாயகனோட உயிர் போயிடுச்சுன்னா சத்தியம் வீணாய் போயிடும். அன்னைக்கு தங்கி வாழ்ந்தால் போதும்னு சொல்லி ஆனவந்தி மாநகரத்தை சீலை கொடுத்த உடனே இந்த சக்கரை திருப்ப மாட்டாரு.